ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த நோக்கத்தை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமூகத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்கிறது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியிலே நம்மோடு கூட ஊழியம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் திசை திருப்ப விடாதீர்கள். உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். ஆமென். இந்த நாளின் செய்தியானது நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்க்க வேணும். தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். இதுவரைக்கும் உணராத விதத்திலே தேவ சமூகத்தை இந்த நாளிலே நாம் உணர வேண்டும். ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய செய்தியை கேட்கும் போது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு பேசும், இன்னைக்கு என்னோடு பேசுங்க என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு மனப்போக்கோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமானால் மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம், அப்படித்தானே? அவர் மரித்து போனவர் அல்ல, நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்த அதே தலைப்பின் கீழே இந்த நாளிலும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போன ஞாயிற்றுக்கிழமையின் செய்தியின் தலைப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? முன்னுரிமைகளின் கட்டளைகள், the laws of priority, precepts of priority. பரிசுத்த வேதாகமத்திலே முதன்மையாய் வைக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவராய் இயேசு போதித்திருக்கிறார். எந்தெந்த காரியங்களை முதன்மையாய் வைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கட்டளையாக போதித்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் அறிந்து கொண்டு அந்தந்த காரியங்களை முதலாக வைக்க வேண்டிய அந்த முதன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைகள் இருக்காது. ஆமென். நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைಗಳ வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் குறைகள் இருக்கிறது, ஏன் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை என்று சிந்திப்போமானால் கர்த்தர் எதை முதன்மையாக வைக்க சொல்கிறாரோ அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தாமல் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளுக்கான காரணம் என்று நான் சொல்கிறேன். தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ குறைகள் ஏற்படுமானால் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், எந்த பகுதியிலே என்னுடைய கர்த்தரை நான் முதன்மையாக வைக்க தவறி இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய எல்லா வாழ்க்கை பகுதிகளிலும் ஆண்டவராய் இயேசுவை முதன்மையாய் வைத்திருப்போமானால் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே குறை வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம், பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராய் இயேசு கட்டளையாக கொடுத்த அந்த முதன்மையான காரியங்களை நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய முன்னுரிமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகளாக மாற வேண்டும். வேறு விதத்தில் சொல்லணும்னா, தேவனுடைய பார்வையில எது முக்கியமாக இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்க வேண்டும். What is important to God must be important to you and me. தேவன் எதை முக்கியம் என்று நினைக்கிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்க வேண்டும். நீங்க தாழ்மையா உங்களிடத்தில் கேட்கிறேன், சிந்தித்து பார்த்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? எந்த இடத்திலே ஆண்டவராக இயேசுவை வைத்திருக்கிறீர்கள்? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், அப்படிதானே? நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார்.
ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? சகோதரனே, ஆண்டவராக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிறார்? சகோதரியே, ஆண்டவராக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக உங்களையே கொஞ்சம் ஆராய்ந்து, என்னுடைய ஆத்தும நேசரை, என்னுடைய ஆத்தும மணவாளனை, என்னை மீட்டெடுத்தவரை, என்னை ரட்சித்தவரை, எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவரை என்னோட வாழ்க்கையில நான் எங்கே வைத்திருக்கிறேன்? எங்கே வைத்திருக்கிறேன்? முதன்மையாக வைத்திருக்கிறேனா அல்லது என்னுடைய வாழ்க்கையில பின்னயத்திலே வைத்திருக்கிறேனா? எங்கோ ஒரு மூலையில வைச்சிருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை முதன்மையாக வைத்திருக்கிறேனா அல்லது ஆண்டவராக இயேசு வாழ்க்கையிலே பின்னணியத்தில் இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு மாத்திரம் உத்தமமா தேவ சமூகத்திலே மனசாட்சியை தொட்டு உங்களால் பதில் சொல்ல முடியுமானால் கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பாக இடைப்படுவார், சூழ்நிலையை மாற்றுவார், உங்களோடு கூட பேசும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம், ஒரு நிமிஷம் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அநேக விஷயம் வாசித்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சாயங்காலத்தில், சாயங்காலம் என்று சொல்லும் போது ஒரு நாளின் முடிவை குறிக்கிறது. ஈவினிங் டைம் denotes the end of the day. சாயங்காலம் என்று சொல்லும் போது இருள் சூழ்ந்து வருகிற ஒரு நேரத்தை குறிக்கிறது. சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்கிற ஒரு நேரத்தை குறிக்கிறது. ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. ஒரு நாளின் கடைசி பகுதியை காண்பிக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எல்லாரும் சாயங்காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே காணப்படுகிறோம். இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர்களை காலையில பார்த்து அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லல. சாயங்காலத்தில், ஒரு நாளின் முடிவில், கடைசி நேரங்களிலே, இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு சபைக்கும் கர்த்தர் தான் சொல்றார். மகனே, மகளே, இனிமேலும் காலம் செல்லாது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கறைக்கு போக வேண்டிய நாள் சமீபித்து இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றார், மகனே, மகளே, ஆயத்தப்படு, சாயங்காலம் வந்து விட்டது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நம்ம அக்கறைக்கு போக வேண்டும். அக்கறைக்கு போக வேண்டும். 36வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார். இந்த பிரயாணம் எல்லாருக்கும் இல்ல பிரதர், சிஸ்டர். இந்த ஆவிக்குரிய பிரயாணம், the spiritual journey is not for all. ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு. இந்த பிரயாணம் ஆண்டவராய் இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம்தான். இந்த ஆவிக்குரிய பிரயாணம் எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவராய் இயேசுவுக்கும் அவரோடு கூட இருக்கிற அவருடைய சீஷர்களுக்கு தான் இந்த பிரயாணம். ஆமென். நான் குறிப்பா நீங்க ஒன்றை கவனிக்கணும். அந்த 36வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க. வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இருக்கா பைபிள்ல? வேற படகுகளும்
அவரோடு கூட இருந்தது. ஆனா அந்த வேற படகுகளை ஆண்டவர் இயேசு இல்லை. வேற படகுகள் ஆண்டவராய் இயேசுவோடு இருந்தது. ஆனா ஆண்டவராய் இயேசு அந்த படகில் இல்லை. கர்த்தர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல. இன்னைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசுவோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நானும் கிறிஸ்தவன் தான், நாங்களும் விசுவாசி தான், நாங்களும் வேதத்தை வாசிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், ஆண்டவரோடு இருக்கிறவங்க தான். நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரா? உங்க வாழ்க்கை படகுல இருக்கிறாரா? வேற படகுகளும் அவரோடு இருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு அந்த படகுல இல்லை. பிரதர், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நாங்க ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரா? சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். 37வது வசனத்துல, அப்பொழுது, எப்பொழுது? வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்த பொழுது, வேற படகுகளும் அவரோடு இருந்த போது பலத்த சுழல் காற்று உண்டாகி, ஆண்டவர் இருந்த அந்த படகு, ஒரு படகு, ஆண்டவர் இருந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு இருக்கிற படகே அலசடிப்படுது. ஆண்டவராய் இயேசு இருக்கிற படகு சுழல் காற்றினாலே படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி அடிக்கிறது. இந்த படகுக்கு இந்த நிலைமைனா, வேறு அவரோடு கூட இருந்த அந்த படகுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரதர். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், அந்த படகுலாம் எப்பயோ மூழ்கி போயிருக்கும். அந்த படகுலாம் எப்பயோ மூழ்கி போயிருக்கும். நான் கேட்கிறேன், ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருந்தா பிரச்சனை வருமா வராதா? ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு, ஆனா பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த படகுக்கும் வேற படகுகள் கூட இருந்த படகுகள் இருக்கிற அந்த படகுகளுக்கும் இந்த படகுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த படகுகளிலே ஆண்டவராய் இயேசு இல்லை, ஆகவே அது மூழ்கிடும். ஆனா இந்த படகுலே ஆண்டவராய் இயேசு இருக்கிறபடினாலே என்ன புயல் காற்று அடித்தாலும் சரி, எவ்வளவுதான் அலைகள் மோதி அடித்தாலும் சரி, இந்த படகு மூழ்காது பிரதர். இந்த வாழ்க்கை முழுகாது, இந்த குடும்பம் முழுகாது, இந்த ஜீவியம் முழுகாது. காரணம் ஆண்டவராய் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப 38வது வசனத்தை வாசிங்க. 38வது வசனத்துல, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கப்பலின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். ஆண்டவராய் இயேசு அந்த படகுல இருந்தது உண்மை. அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி அல்ல, ஆண்டவராய் இயேசு எங்கே இருக்கிறார் அதான் கேள்வி. நீங்க ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், அது எந்த சந்தேகமே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் கேட்கிறேன், ஆண்டவரால் ஏவப்பட்டு நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிறார் பிரதர் சிஸ்டர்? ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிறார்? முன்னதாக இருக்கிறாரா அல்லது வாழ்க்கையின் பின்னணியத்தில் இருக்கிறாரா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவராய் இயேசு என்னோட வாழ்க்கையிலே எங்கே இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். காலையில் பெட்ல இருந்து எழும்பணும்னு பெட்டு காஃபியை போய் எடுத்தா ஆண்டவர் எங்க இருக்காருன்னு அர்த்தம். கண் விழித்த உடனே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்தா ஆண்டவர் எங்க இருக்காருன்னு அர்த்தம், முன்னால் இருக்காருன்னு அர்த்தம். எழுந்தோடனே சகோதரிகள் கிச்சனுக்கு ஓடினா ஆண்டவர் இயேசு எங்க இருக்காருன்னு அர்த்தம். சொல்லுங்க.
எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் எங்க இருக்காருன்னு அர்த்தம். விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவராய் இயேசுவை நம்ம எங்க வைத்திருக்கிறோம். ஒரு நாளின் துவக்கத்திலே வேலையா ஆண்டவரா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வழிநடத்தலை பெற்று காரியத்தை செய்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி காரியங்களை செய்கிறோமா? இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்பதை லேசாக கண்டுபிடித்து விடலாம். இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை தான் நம்முடைய திறவுகோல் வசனமாய் வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. முதலாவது அந்த முதலாவது என்ற வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடையாக கொடுக்கப்படும். ஆமென். இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த 2 வார்த்தைகள் என்னவென்றால், முதல் வார்த்தை முதலாவது, 2வது வார்த்தை அப்பொழுது. இந்த 2 வார்த்தையை விட்டுட்டோம்னா இந்த வசனத்தின் அர்த்தம் விளங்காது. முதலாவது வார்த்தை என்னது? சத்தமா சொல்லுங்க. முதலாவது. 2வது வார்த்தை அப்பொழுது. அப்படி என்றால் ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, மகனே மகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்க தேடிட்டீங்கன்னா அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு வந்தாலும் கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குவார். குறை வராதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் குறைவுகள் வரும். ஆனா அந்த நாம் கர்த்தரை முதன்மையாக வைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே கர்த்தரை முதன்மையாக வைக்கும் போது வருகிறதான குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். 1992ஆம் ஆண்டு என்னுடைய மத்திய அரசாங்க வேலையை நான் ராஜினாமா பண்ணினேன். 33 வருஷம் கர்த்தர் நடத்தின வழிகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஆச்சரியமா இருக்கும். தேவைகள் இல்லாமல் அல்ல, குறைவுகள் வராமல் அல்ல, தேவைகளின் சூழ்நிலையிலே குறைகளின் மத்தியிலே கர்த்தர் நிறைவாக்கின விதம் ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் எதை தியானிக்கிறோம் என்றால், தெரிந்தே அறிந்தே கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை முதன்மையாய் வைப்பதிலே ஒரு தீர்மானம் எடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஒரு நாளிலே எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம், அப்படிதானே? அறிந்தோ அறியாமலையோ ஒரு நாளிலே எத்தனையோ தீர்மானங்கள். எங்கே போகணும், யாரை பார்க்கணும், இன்னைக்கு என்ன செய்யணும், சகோதரிகள் மாதிரி என்ன சமைக்கணும், நிறைய தீர்மானங்கள். ஆனா அந்த எல்லா தீர்மானங்களும் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் முன்னுரிமையை பொறுத்து இருக்கிறது. எது நமக்கு முக்கியமா தோணுகிறதோ அதை பொறுத்துதான் தீர்மானங்கள் இருக்கிறது. நீங்கள் எதை முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை அடிப்படையாக வைத்துதான் நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம். நீங்க நான் கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கையில எதை முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? உங்களோட வாழ்க்கையில எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போறது முக்கியம் நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் நினைக்கிறீங்களா? நல்ல சுகத்தோடு வாழ்வதை முக்கியமா நினைக்கிறீங்களா? வசதியா வாழ்கிறது முக்கியமா நினைக்கிறீங்களா? இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த தேவைகளின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசுவை என்னோட வாழ்க்கையிலே
அவர் ஒருத்தர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க தேடவே வேண்டாம். மற்றதெல்லாம் தானா வருகிற காரியம். தேடி அடைய வேண்டிய காரியம் உண்டு, தேடாமல் கிடைக்கிற காரியங்கள் உண்டு. நீங்க சிந்தித்து பார்க்க முடியா பேசுறேன். தேடி அடைய வேண்டிய காரியம் உண்டு, தேடாமல் கிடைக்கிற காரியங்கள் உண்டு. தேட வேண்டியதை தேடினால் கிடைக்க வேண்டியது தேடாமல் கிடைக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? தேட வேண்டியதை தேடினால் கிடைக்க வேண்டியது தேடாமல் கிடைக்கும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, எதை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் எதை தேட வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் முழு இதயத்தோடு தேடுவோமானால் கிடைக்க வேண்டிய காரியங்கள் தேடாமலேயே கிடைக்கும். யோசித்து பார்க்க முடிகிறதா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அதுதான் தேவனுடைய முன்னுரிமை. தேவனுக்கு முக்கியமான காரியத்தை சொல்றார். ஆண்டவருடைய முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் மாறும்போது குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பார்வையிலே முக்கியமா இருக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமாய் மாறும்போது என்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. இப்படி சொல்றேன் பாருங்க. ஆண்டவருடைய பார்வையிலே முக்கியமான காரியம் எனக்கு முக்கியம் இல்லாமல் போகும்போது என்னுடைய நிறைவு குறைவாக மாறுகிறது. விளங்குதா? ஆண்டவருக்கு முக்கியமான காரியம் என்னோட வாழ்க்கையில முக்கியமா இல்லை, அதை அலட்சியப்படுத்துறேன். ஆண்டவருக்கு முக்கியமா இருக்கிற காரியத்தை நான் அலட்சியப்படுத்துறேன். ஆண்டவருக்கு முக்கியமா இருக்கிற காரியம் என்னோட வாழ்க்கையில முக்கியமா இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய நிறைவெல்லாம் குறைவா போயிடும். இதுக்கு மாறாக ஆண்டவருடைய பார்வையிலே முக்கியமா இருக்கிற காரியத்தை நான் என்னோட வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துவேன் என்றால் என்னோட குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். ஆண்டவர் பேசுற வார்த்தை இதெல்லாம் நான் தியானிச்சுட்டு வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் பேசுகிறது என் ஆவியிலே நான் உணர்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த முதன்மையான இடத்தை எடுக்க பல காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில அந்த முதன்மையான இடத்தை எடுப்பதற்கு பல காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது. உலக காரியம், பாவ காரியம், வேண்டாத காரியம், முக்கியமில்லாத காரியம், இவைகளெல்லாம் அந்த முதன்மையான இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க ஒவ்வொரு நாளும் போராடும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை மதிப்பிட நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை மதிப்பிட பழகிக் கொள்ள. We need to assess the value of those things, craving to take the first place in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முதன்மையான இடத்தை எடுக்க போராடி கொண்டிருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ந்து மதிப்பிட்டு எதை முதன்மையா வைக்கணும், எதை முதன்மையா வைக்க கூடாது என்பதை அலசி பார்த்து ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இரண்டாம் பட்சமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை எடுத்து விடக்கூடாது. அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இரண்டாம் பட்சமான காரியங்கள், முக்கியம் இல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை எடுக்க போராடி கொண்டிருக்கும் போது நம்ம ஏமாந்துடக்கூடாது. இரண்டாம் பட்சமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முதன்மையா வச்சிடக்கூடாது. இதில் கவனமாக இருப்போமானால் குறைவுகள் நிறைவாய் மாறும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சரீரத்தை பார்க்கிலும் ஆத்துமா முக்கியம்.
சரீரத்தை முன்னால வச்சிடாதீங்க. எதை முன்னால வைக்கணும்? ஆத்மாவை தான். வேதம் சொல்லுதுல, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒன்றும் கிடையாது, நஷ்டம்தான். அப்ப எதை முதன்மையா வைக்கணும்? ஆத்மா வைக்கணும். இன்னைக்கு சரீரத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம். 8 மணி நேரம் எதுக்காக உழைக்கிறீங்க பிரதர்? 8 மணி நேரம் எதுக்காக உழைக்கிறீங்க? ஆத்மாவுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? ஒரு நாள்ல 24 மணி நேரத்தில் உங்களோட ஆத்மாவுக்காக நீங்க கொடுக்கிற நேரம் எவ்வளவு? கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எப்படிங்க கர்த்தர் குறைவை நிறைவாக்குவாரு? எப்படி நிறைவாக்குவார்? ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, எதை முதன்மையா வைக்கணுமோ அதை முதன்மையா வைக்கல, வேற எதையோ முதன்மையா வச்சிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்கள் தற்காலிகமான காரியங்கள் அல்ல, நித்தியத்துக்குரிய காரியத்தை முதன்மையா வைக்கணும். நித்தியத்துக்குரிய காரியம். உலக காரியங்கள் எல்லாம் அனித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள். அவைகளை முதன்மையா வைக்கிறது அல்ல, நித்தியத்துக்குரிய காரியங்கள். சரீர பலத்தை காட்டிலும் ஆவிக்குரிய பலன் முக்கியம். நீங்க நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, தப்பு சொல்ல, நல்லா போங்க. ஆனா ஜிம்முக்கு போகும்போது உங்களுடைய நம்பிக்கை என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன? சரீர பலன் வரணும், சரீர பலன் வரும். ஆனா சரீர பலத்தை காட்டில் எது முக்கியம்? ஆவிக்குரிய பலன் வேணும். நல்ல சரீர பலனை வச்சுக்கிட்டு உங்களோட ஆத்மா பலவீனமா இருந்தா, ஆவிக்குரிய ரீதியில பலவீனமா இருந்தா, ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கையை வாழவே முடியாது, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழவே முடியாது. சரீரத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப ஆவிக்குரிய பலனுக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? நான் சொல்லுவேன், சபை தான் ஜிம், ஆவிக்குரிய ஜிம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அளவு தேவ பிரசன்னத்தில் வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு ஆவிக்குரிய பலன் அடைகிறீர்கள் சொன்னார் ஆண்டவரே. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. இங்க பலன் அடையணும் பிரதர், இங்க பலன் அடைஞ்சு வேஸ்ட். எங்க பலன் அடையணும்? இங்க பலன் அடையணும், உள்ளத்துல, ஆத்மாவில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு சுவிசேஷம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தான் ஆண்டவராகிய இயேசு இந்த முன் உரிமைகளை குறித்து 5 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு எதை முதன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி 5 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமையில 3 கட்டளைகளை தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? முதலாவது என்னது? முதலாவது மன்னித்தல், பிறகு கொடுத்தல். முதலாவது மன்னித்தல், பிறகு கொடுத்தல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 24 வசனம். அதை சீக்கிரமா வாசித்துருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 24 வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார் என்றால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனத்துல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். யாராவது சொல்ல முடியுமா? முன்பு, பின்பு. அண்டர்லைன் பண்ணிக்கணும். உங்களோட பரிசுத்த வேதாகமத்தில்
அதை கோடிட்டு கொள்ளணும். முன்பு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, பின்பு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. முன்பு உன் சகோதரனே ஒப்புரவாகி, பின்பு வந்து உன் காணிக்கை. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்பு செய்ய வேண்டியதை பின்பு செய்து, பின்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்து வாழ்க்கையை குழம்பி போயிருக்கிறது. இன்னைக்கு என்னத்துக்கு குறைவு? ஏன் குறைவு? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்தில் சஞ்சலம், தவிப்பு? இதுதான் பிரச்சனை. முன்பு செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. ஆண்டவருடைய பார்வையிலே முன்பு செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது, பின்பு செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நம்ம அப்படியே மாற்றி விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நம்முடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, அந்த சகனோட ஒப்புரவு வாங்கிட்டீங்களா மகனே? அந்த சகனோட ஒப்புரவு வாங்கிட்டீங்களா மகளே? அந்த சகோதரியை குறித்து ஒரு கசப்பு இருக்கிறதே, வைராக்கியம் இருக்கிறதே, அவங்கள மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது, அதை பின்பு வச்சுட்டு முன்பு நான் போட்டுறேன் ஆண்டவரே, வேஸ்ட். கர்த்தர் யாரோடு பேசுறாரு எனக்கு தெரியாது. அந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் பிரதர். மாத்திராதீங்க. முன்பு செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, பின்பு செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம மாத்திட்டோம்னா நம்ம செய்யறதெல்லாம் வேஸ்டா போயிடும். கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் வேஸ்டா போயிடும். கர்த்தருக்காய் செய்யறதெல்லாம் வேஸ்டா போயிடும். நம்ம செய்யற ஊழியம் வேஸ்டா போயிடும். கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போய்விடும். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே முன்பு செய்ய வேண்டியதை நான் முதலாவது செய்துறேன், பின்பு செய்ய வேண்டியதை அதுக்கு பிறகு செய்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, நீங்க செய்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க கர்த்தருக்காக கொடுக்கிறத பழுகி பெருகி திருப்ப தருவார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப முதலாவது ஒப்புரவாகணும்னா உள்ளத்தின் ஆழத்தில் மன்னிச்சிடணும். என்ன தீமை செய்தாலும் தான் நான் போன வாரம் சொன்னேன், ரெண்டு விதமான மன்னிப்பு இருக்கிறது. ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிறது வேற, நம்ம இடத்துல வந்து மன்னிப்பு கேட்காமலேயே அவங்களை மன்னிக்கிறது, அது ஆவிக்குரிய, அது ஒரு அந்த தரமே வேற, அந்த முதிர்ச்சியே வேற. ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யார் வந்து மன்னிப்பு கேட்டது? யார் வந்து ஆண்டவர் இயேசு இடத்துல மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம உங்களை காட்டி கொடுத்துட்டோம், தெரியாம சிலுவையில் யாராவது வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? ஒருத்தரும் மன்னிப்பு கேட்கல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் தாழ்மையா சொல்றேன், மற்றவங்க வந்து மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிக்கணும்னு காத்திருக்காதீங்க. யாரா இருந்தாலும், சத்துருவா இருந்தாலும், உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும், உங்களுக்கு அநீதி விளைத்திருந்தாலும், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும், மன்னிப்பே கேட்காவிட்டாலும் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னியுங்கள். கர்த்தர் நீங்க செய்யற எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவார். உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். நீங்க கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் அன்பாய் அங்கீகரிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். முதலாவது மன்னித்தல், பின்பு கொடுத்தல். இரண்டாவது குறிப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? முதலாவது ஆவிக்குரியது, பிறகு தற்காலிகமானது. முதலாவது ஆவிக்குரியது, பின்பு சரீர பிரகாரமானது. முதலாவது ஆத்துமா, அப்புறம்தான் சரீரம். அதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தருடைய ஊழியக்காரனா சொன்னால கவனிங்க, கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் கர்த்தர் சொல்ற முதல் காரியத்தை முதன்மையா வைங்க.
If you want God to meet all your needs, you need to do the first thing first. முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது செய்யணும். இன்னும் வேற விதத்தில் சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, முதலாவது தேட வேண்டிய காரியத்தை முதலாவது தேடுங்க. ஆமென். மற்றவைகளை தேடாமலேயே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மற்றவைகளை தேடாமலேயே கர்த்தர் கொடுப்பார். கேட்கிறீங்களா? ஆண்டவர் முதலாவது எதை தேட சொல்றாரோ அதை தேடுங்க. நீங்க அதை தேடிட்டீங்கன்னா தேடாமலேயே கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. இதற்கு மாறாக, நல்ல கவனிங்க, இதுக்கு மாறாக கர்த்தர் சொல்ற முதலாவது காரியத்தை தேடாம வேற எந்த காரியத்தை தேடினாலும் கிடைக்காது. தெளிவா இருக்கா? கர்த்தர் சொல்ற முதல் காரியத்தை தேடிட்டா கிடைக்க வேண்டியதெல்லாம் தேடாம கிடைக்கும். கர்த்தர் சொல்ற முதல் காரியத்தை தேடாம மற்ற எல்லாவற்றையும் தேடி 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 போனா நம்மளை விட்டு தூரம் தான் போகும் ஒழிய கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு வேலைக்காக தேடுறீங்க. தாழ்மையா சொல்றேன், வேலையை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிட்டா வேலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வேலை உங்களை தேடி வரும். ஒரு உதாரணம் தான் இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாம வேற எதை தேடினாலும் கிடைக்குமா? பிரதர் கிடைக்குமா? சிஸ்டர் கிடைக்குமா? சத்தமா சொல்லுங்க. கிடைக்கவே கிடைக்காது. அது இன்னும் நல்லா இருக்கு. ஆமென். ஆண்டவர் வழியை சொல்லி கொடுத்துட்டார். இந்த வழியை நம்ம பிடிச்சுக்கிட்டு அதன்படி செய்ய நமக்கு மனதில்லை. அதான் பிரச்சனையே. அப்ப முதலாவது ஆவிக்கு, முதலாவது ஆத்மா. அதனால்தான் யோவான் சொல்றாரு, ஒரு ஆத்மா வாழ்ந்து சுகித்து இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னோட ஆத்மா செழித்திருக்கிறது? செழித்திருக்கிறது. ஆத்மா எப்படி செழிக்கும் பிரதர்? ஆத்மா எப்படி செழிக்கும்? வார்த்தை, ஜெபம், ஆராதனை, சபை கூடி வருதல், பரிசுத்தம், தேவ பிரசன்னம், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம எவ்வளவுக்கு அளவு நம்ம ஈடுபடுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய ஆத்மா மாத்திரம் செழிச்சிருச்சுன்னா போதும், மற்ற எல்லா காரியங்களும் வாழ்க்கையில செழிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மூன்றாவது காரியத்தை என்ன கவனித்தோம்? முதலாவது உங்களை நியாயம் தீர்த்தல், பிறகு மற்றவர்களை நியாயம் தீர்த்தல். மத்திய 7ஆம் அதிகாரம் அந்த 3-5 வசனங்களை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் சீக்கிரமா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நீ உன் கண்ணில என்ன இருக்கு? உத்திரம் பார்த்திருக்கீங்களா? உத்திரம் பார்த்திருக்கீங்களா பிரதர்? உத்திரம்னா என்னது? பீம். வீட்டில் பெரிய பீம் போட்டிருப்பாங்க பாருங்க, அதான் உத்திரம். அது நம்ம கண்ணில் இருக்குதான். அந்த உத்திரத்தை நம்ம கண்ணில் வச்சுக்கிட்டு எதை தேடுறோம்? உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற, உன் சகோதரன கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? தூசின்னு வச்சுக்குவோம். நம்ம கண்ணில் இருக்குது உத்திரம். நம்ம பார்க்க விரும்புறது மற்ற சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற தூசி. உத்தரத்தை வச்சுக்கிட்டு உன் கண்ணை சரி பண்றேன்னு போனா அந்த கண்ணும் டேமேஜ் ஆயிரும். நீ கர்த்தர் ஊழியக்காரனா சொல்ற, தயவு செய்து தாழ்மையா சொல்ற, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. நியாயம் தீர்க்கிறது நம்முடைய வேலை அல்ல, கர்த்தருடைய வேலை. அப்படிதானே? நான் என்னை நியாயம் தீர்க்க வேண்டும். நான் என்னை நியாயம் தீர்த்தால் கர்த்தர் என்னை நீதிகரிப்பார். நான் என்னையே நீதிகரித்துக் கொண்டால்
நான் செய்யறதுதான் சரி, நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நான் என்னை நீதிகரித்தால் கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை நம்மை நீதிகரிக்கணும்? ஆண்டவரே நீங்க என்னை நீதிகரிக்கணும். ஆண்டவர் என்னை நீதிமான் என்று சொல்லணும்னா நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே என்னை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு கிளவு நான் என்னை நியாயம் தீர்க்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாக தேவனுடைய பார்வையிலே நான் நீதிமானாய் மாறுவேன். நீதிகரித்தல் என்ன? கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்று. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நான் நீதிமானாக மாறணும். நம்முடைய பார்வையிலே பிரீதியா இருக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் நம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கணும். எப்ப பிரீதியா இருக்கும்? ஆண்டவரே நான் எங்க தவறு செய்திருக்கேன், உம்மை எந்த இடத்துல துக்கப்படுத்தி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே எங்கே நான் व्यसனப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு காண்பிங்க ஆண்டவரே, எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில குறைகள் இருக்கிறது அப்பா, இன்னும் பூரணத்துக்கு நேராய் நோக்கி நான் போகணும். என் வாழ்க்கையில் இருக்க குறைகள் விலகணும், உம்மை போல மாறணும். என் வாழ்க்கையில் இன்னும் பலவீனங்கள் இருக்கிறது, தப்பிதங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. என்னை மன்னித்து பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும், நீதிக்கு நேராய் நடத்தும். தீர்மானம் எடுக்கணும் பிரதர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கிறோம், எந்த இடத்துல ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எந்த இடத்துல தேவனுடைய இருதயத்தை உடைத்து இருக்கிறோம் என்று சொல்லி நம்மையே ஆராய்ந்து 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 கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நியாயம் தீர்த்துக் கொள்வோமானால் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக விளங்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான செய்திக்குள்ள கடந்து போவோம். 4வது குறிப்பு. முதலாவது கிறிஸ்துவின் வாஞ்சைகள், பிறகு உங்கள் வாஞ்சை. முதலாவது கிறிஸ்துவின் விருப்பம், அதற்கு பிறகுதான் நம்முடைய விருப்பம். இப்ப நாங்க ஜெபத்துக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது கவனிக்கிறீங்களா? ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது நீங்க யாருடைய விருப்பத்தை உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிறீர்கள்? சிந்திக்கணும். நான் சொல்றத ஆழமான கருத்தை நான் சொல்றேன். நீங்க ஜெபிக்க போறீங்க, 1 மணி நேரம் ஜெபிக்க போறீங்க. அந்த ஜெப வேளையில யாருடைய விருப்பம் மேலா இருக்கிறது? யாருடைய விருப்பம் இருக்கணும்? ஆண்டுடைய விருப்பம் தான் மேல இருக்கணும். ஆனா நம்முடைய ஜெபத்தில் அப்படி இருக்கா பிரதர் சிஸ்டர்? நம்முடைய ஜெபத்தில் யாருடைய விருப்பம் மேலா இருக்கு? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பிரச்சனையை அகற்றுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. தப்பு இல்லை. ஆனா யாருடைய விருப்பத்தை நம்ம மேல வைக்கிறோம்? நம்முடைய சொந்த விருப்பத்தை. நான் தாழ்மையா சொல்றேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது உங்களுடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் மறந்துடுங்க. உங்களுடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் மறந்துட்டு எடுத்து ஓரமா வைத்துட்டு, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே உம்முடைய விருப்பம் என்ன, என்னோட வாழ்க்கையில உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, என்னோட வாழ்க்கையில நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, அதுக்கு நேரத்தை செலவழிங்க. ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய விருப்பத்தை முன்பாக வைங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும். அனுபவத்தில் நான் சொல்றேன். நானும் ஒரு காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு அந்த அந்த முழு ஜெப நேரத்திலையும் என்னுடைய விருப்பத்தையே சொல்லு. ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்கப்பா, எனக்கு அப்படி செய்யுங்கப்பா. ஒரு நாள் ஆவியானவர் பேசுறார், தெளிவா பேசுறார், மகனே யாருடைய விருப்பத்தை நீ முதன்மையா வைத்திருக்கிறாய்? உன்னுடைய ஜெபம் சரியில்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் என்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள். நீ ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லைன்னு தெரியுமா? அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். என்ன ஆண்டவரே எனக்கு ரொம்ப ரொம்ப ஜெபிக்க தெரியும், ஜெபிச்சு நினைச்சுக்கிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்.
இத்தனை வருஷம் ஜெபிச்சிருக்கேன், நல்ல ஜெபிக்க தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அன்னைக்குதான் எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் ஜெபிச்ச ஜெபம்லாம் தப்பு, ஜெபிக்கவே தெரியல. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரை கட்டுத்தாங்கப்பா, எனக்கு தெரியல ஆண்டவர், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. பாவின சொன்னார், மகனே உன்னுடைய விருப்பத்தை முதன்மையா வைக்காத, என்னுடைய விருப்பத்தை முதன்மையா வை. என்னுடைய விருப்பத்தை முதன்மையா வைப்பாயானால் நான் உன்னுடைய விருப்பத்தை நீ தெரிவிக்காமலேயே நான் நிறைவேற்றுவேன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர். எப்ப தெரியுமா அது? என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உம்முடைய விருப்பம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து உம்முடைய விருப்பம் என்ன? அதை நான் நிறைவேற்றின ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றின ஆண்டவரே, அதுக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபத்தை மாத்தி பாருங்களேன். நீங்க அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரிலே மனமகிழ்ச்சியா மாறுறீங்க. கர்த்தரிலே மனமகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். தான் சத்தியம், தான் சத்தியம். எடுத்து வாசிங்க. ஆணுடைய விருப்பம் முதலாவது கிறிஸ்துவின் வாஞ்சிகள், விருப்பங்கள், பிறகுதான் நம்முடைய விருப்பம், வாஞ்சிகள். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. மொல்ல நிதானமா வாசிங்க. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கப்படுகிற வசனத்தை கவனியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவருடைய சீஷர்களில் வேறொருவன், அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, முன்பு நான் போய். அந்த முன்புன்ற வார்த்தை அவர் எதை உண்மையா வைக்கிறார் பாருங்க. முதலாவது அவர் எதை வைக்கிறார் பாருங்க. முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண, என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி. நான் தாழ்மையா கேட்கிறேன், இந்த சீஷன் ஆண்டவர்கிட்ட கேட்ட தப்பா சரியாங்க? இந்த சீஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்கணும், அதற்கு பிறகு அடக்கம் பண்ணிட்டு நாம உமக்கு பின்பாக வருகிறேன். தப்பா ரைட்டா? அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அநியாயம் இருக்கா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இந்த வசன பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப கொடூரமான ஆண்டவர் போல இருக்கு. அடக்கம் பண்ண கூட விட மாட்டாரு. நான் வேற எது போய் சாப்பிட்டு வரேன் நான் கேட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சொல்லாமே போயிருந்தா நல்லா இருக்கும். சகோதரனே, சௌரியே, இந்த வசன பகுதியை நம்ம வாசிக்கும் போது அநேகர் ஆண்டவரை தவறாய் விளங்கிக் கொள்கிறது உண்டு. காரணம், இதை எபிரேய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம விளங்கி கொண்டாதான் இந்த வசனம் நமக்கு விளங்கும். இதோடைய யூத கலாச்சாரம் நமக்கு தெரியணும். யூதர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவதை குறித்ததான அவருடைய யூத பாரம்பரியம், கலாச்சாரம், இதெல்லாம் தெரியலன்னா புதிய ஏற்பாடு விளங்காது. நான் உனக்கு சொல்றேன் பாருங்களேன், புதிய ஏற்பாட்டை தெளிவா பரிசுத்தாவினை எழுதி வைத்திருக்கிறபடி விளங்கி கொள்ளணும்னா யூத கலாச்சாரம் கண்டிப்பா தெரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எழுதுனது எல்லாமே யூதர்கள் தான், மருத்துவர் லூக்காவை தவிர. அப்ப எல்லாமே ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே யூதரின் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கலாச்சார பின்னணி நமக்கு தெரியலனா ஆண்டவராய் இயேசு அவர் ரொம்ப இரக்கமற்றவராக நாம் விளங்கிக் கொள்வோம். என்ன, அடக்கம் பண்ண கூட விட மாட்டாரா? நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா?
இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு அந்த சீஷனை பார்த்து 10 கட்டளைகளிலே 5வது கட்டளையை மீற சொல்கிறது போல தெரியும். 5வது கட்டளை என்னது? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அது ஆண்டுடைய கட்டளைங்க, ஆண்டுடைய பிரமாணம். இந்த வசனத்தை கலாச்சார அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷனையே அந்த 5வது கட்டளையை மீற சொல்கிறது போல தெரியும். நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் 100% மனுஷன், 100% தேவன். அவர்தான் அந்த வார்த்தையே, அவர்தான் அந்த பிரமாணமே. அந்த பிரமாணத்தை கொடுத்தவரே அவர்தான். கொடுத்தவரே மீற சொல்வாரா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்படிதானே? அப்ப இதுக்கு பின்பாக இருக்கிற சத்தியம், இதுக்கு பின்பாக இருக்கிற அர்த்தம் என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், யூதருடைய அடக்க முறைமைகள், அடக்க ஆராதனை முறைமைகள், அதன் அடிப்படையில் உள்ள கலாச்சாரம் நமக்கு கொஞ்சம் தெரிந்திருக்கணும். சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இதை நம்ம விவரித்து சொல்ல நேரம் இருக்காது, சுருக்கமா சொல்றேன். யூத கலாச்சாரத்தின்படி குடும்பத்திலே ஒருத்தர் மரித்து போவாரானால் அன்றைய தினமே அடக்கம் பண்ணணும். நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி அடுத்த நாள் எங்க பாலர்ல வச்சுட்டு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வரணும், அதனால 5 நாள் அப்படியே வைப்போம். இல்ல இல்ல, யூத கலாச்சாரத்தின்படி ஒருவர் மரிப்பாரானால் அன்றைய தினமே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு மரித்த அதே நாள்ல அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இது யூத கலாச்சாரம். இப்ப நல்ல கவனிங்க, அந்த சரீரத்தை கொண்டு போய் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த குடும்ப அந்த கல்லறை குகை, நம்ம குழி தோண்டி புதைக்கிற மாதிரிலாம் புதைக்க மாட்டாங்க. யூதர்களுக்கு குகைகள் இருக்கும், கேவ்ஸ். அதாவது அடக்கம் பண்ணும்படியாக குகைகள் இருக்கும். அதுல ஒரு வாசல் ஒன்று இருக்கும். அது ஒரு கல்லை வைத்து மூடி இருப்பார்கள். அந்த கல்லை புரட்டிட்டு அந்த சடலத்தை உள்ள வச்சுட்டு திருப்பியும் கல்லை புரட்டி தள்ளிட்டு வந்துடணும். இதை முதல் அடக்கம் என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் பெரியல். அந்த சடலம், மரித்து போன சடலத்தை அவர்கள் கொண்டு போய் அந்த குகைக்குள்ள வைத்துட்டு கல்லை மூடிட்டு வந்துடுறாங்க பாருங்க. அதை முதல் அடக்கம், ஃபர்ஸ்ட் பெரியல் என்று யூத முறைமையின்படி செய்வார்கள். 1 வருஷம் கழிஞ்ச பிறகு திருப்பி அந்த குடும்பத்தார் அந்த கல்லறையின் குகைக்கு போய், அங்க என்னதான் இருக்கும்? இப்ப வெறும் எலும்பு தான் இருக்கும். அந்த எலும்புகளை எடுத்து ஒரு பெட்டகத்தில் வைத்து, அது இங்கிலீஷ்ல அஷ்யூரி என்று சொல்வார்கள், அஷ்யூரிஸ். அதாவது எலும்பு வைக்கிற ஒரு பெட்டகம். அந்த எலும்புகளை பொறுக்கி அந்த பெட்டகத்தில் வைத்து அவர்கள் குடும்ப முற்பிதாக்கள் உடைய எலும்புகளை எங்க வைத்திருக்கிறார்களோ அந்த குடும்ப கல்லறைக்கு எடுத்துட்டு கொண்டு போய் அந்த பெட்டியை வைக்கணும். 1 வருஷம் கழிச்சு அதை 2ஆம் அடக்கம் என்று சொல்வார்கள், செகண்ட் பெரியல் என்று சொல்வார்கள். அதாவது யூதருடைய தால்முட் என்று சொல்வார்கள். அதில் இதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாமிசம், ஒரு ஆள் மரித்து போன பிறகு இந்த மாமிசம் எலும்பை விட்டு பிரியும் போது, மாமிசம் அந்த மனுஷனுடைய எலும்பை விட்டு பிரியும் போது அந்த எலும்புகளை எடுத்து ஒரு பெட்டகத்தில் வைத்து அந்த குடும்ப முற்பிதாக்களின் எலும்புகளோடு கூட சேர்த்து வைக்கிறது தான் 2ஆம் அடக்கம் என்று சொல்வார்கள், செகண்ட் பெரியல். இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த மகன் அந்த கல்லறைக்கு போய் தகப்பனுடைய எலும்புகளை எடுத்து ஒரு பெட்டியில வைத்து முற்பிதாக்களின் எலும்புகள் வைத்திருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டும். யூதருடைய நம்பிக்கை, நல்ல கவனிங்க, யூதருடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த முதல் அடக்கத்துக்கும் 2ஆம் அடக்கத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே யூதருடைய விசுவாசம், நம்பிக்கை என்னவென்றால், இந்த முதல் அடக்கத்துக்கும் 2வது அடக்கத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த மாமிசம் எலும்பை விட்டு பிரிது பாருங்க. அந்த நேரத்தில் தான் அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள்.
ஒரு மனுஷன பாவம் எப்ப மன்னிக்கப்படுதுன்னு யூத கலாச்சாரம், பாரம்பரிய யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்புகிற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அந்த முதல் அடக்கத்துக்கும் இரண்டாவது அடக்கத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே அந்த மாமிசம் எலும்பை விட்டு பிரியும் போதுதான் அந்த மனுஷனுக்கு பாவ நிவிர்த்தி ஏற்படுகிறது என்று விசுவாசிக்கிறார்கள். பாவமான மாமிசம் மனுஷனுடைய எலும்பை விட்டு பிரியும் போது அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று யூதருடைய நம்பிக்கை, விசுவாசம். அது பரிசுத்த வேதாகமத்துக்கு முரணான காரியம், வேதாகமத்துக்கு ஒத்த காரியம் அல்ல, முரணான காரியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு இந்த இடத்துல சொல்லும்போது, மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லும்போது, அந்த இடத்துல நடந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அடக்கம் அல்ல, இரண்டாவது அடக்கத்துக்கு தான் அவர் பெர்மிஷன் கேட்கிறார். இரண்டாவது அடக்கம், ஆண்டவரே என்னோட தகப்பன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டாரு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இப்ப நான் எலும்பை எடுத்து ஒரு பெட்டியில வைத்து முற்பிதாக்களின் எலும்புகளோடு வைக்கணும், அப்பதான் என் தகப்பனுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் இல்ல இல்லப்பா, நீ தப்பு பண்ணுகிற. இந்த யூத முரண்மை பரிசுத்த வேதாகமத்துக்கு முரண்பட்ட காரியம், இதுக்கு என்னால் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை வேதத்துக்கு ஒத்தான நம்பிக்கை அல்ல. அவருடைய விசுவாசம் என்னன்னா, பாவ மன்னிப்பு மேசியாவிடத்திலிருந்து வருகிறது அல்ல, இரட்சகரிடத்தில் வருகிறது அல்ல. என்றைக்கு பாவ மாமிசம் எலும்பை விட்டு பிரிகிறதோ அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது விசுவாசிக்கிற. அப்படினாலே ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல தப்பு, இந்த பாரம்பரியம் என்னால் வந்தது அல்ல, இது யூதருடைய மனுஷ பாரம்பரியமா இருக்கிறது, இதுக்கு என்னால் இடம் கொடுக்க முடியாது. அததான் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த சத்தியம் நமக்கு விளங்கலன்னா, ஆண்டவராக இயேசு ரொம்ப கடுமையானவர், ரொம்ப கொடூரமானவர், அடக்கம் பண்ண கூட விட மாட்டாரு. ஆண்டவரை நம்ம தவறாய் விளங்கிக் கொள்வோம். ஆண்டவர் நிராகரித்தது இரண்டாம் அடக்கம், அது வேதாகமத்துக்கு ஒத்தது அல்ல. துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எத்தனை ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? என்ன பிரசங்கம் தெரியுமா? ஊழியம் தான் முக்கியம், குடும்பம் இரண்டாவது தான். என்ன பிரசங்கம்? ஊழியத்துக்கு முன்னால உனக்கு குடும்பத்தை வச்சுனா நீ பாவம் செய்யற. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இல்ல சகோதரி, இல்ல. ஆண்டுடைய வரிசை முறை என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தர், இரண்டாவது உங்களோட குடும்பம், மூன்றாவது தாங்க ஊழியம். இது வேதத்துக்கு ஒத்த ஒரு முறைமை. முதலாவது யாரு? ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர், இரண்டாவது உங்களோட குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம். இன்னைக்கு அநேகர் குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் போனதுனாலதான் நீங்க குடும்பம் சிதறுது. கொஞ்சம் நோவாவை யோசிச்சு பாருங்க. அத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படல, அப்படிதானே? எத்தனை வருஷம் பிரசங்கம், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படல. ஆனா ஊழியத்தோட ஜெயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நோவாவோட முழு குடும்பம் 8 பேரும் உள்ள இருக்காங்க. அதான் ஊழியத்தோட ஜெயம், அதான் ஊழியத்தோட வெற்றி. நீங்க குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் செய்யறோம் தவறுங்க, தவறு செய்யறோம். அருமையான போதகர் பால் யோங்கிச்சோ தன்னுடைய சுயசரிதை அவர் எழுதியிருக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் இந்த தவறை செய்தாராம். முதலாவது ஆண்டவர் வச்சுட்டார், இரண்டாவது ஊழியம். குடும்பத்தை குறித்து கவனிக்கிறதே கிடையாது, மனைவி பிள்ளைகளை கவனிக்கிறதே கிடையாது. ஊழியம் போய் அவரோட மனைவி கிட்ட இருந்து அவருக்கு கிடைச்ச சாட்சி என்ன தெரியுமா? மனைவி சொன்ன சாட்சி ஊழியக்காரை குறித்து, அவரை குறித்து, புல்பிட்ல
இவரு தேவதூதன், வீட்டுல இவரு பிசாசு. புல்பிட்ல அவர் யாரு? தேவதூதன். வீட்டுல அவர் யாரு? மனைவி கொடுத்த சாட்சி. நொந்து போயிட்டாருங்க மனுஷன். ஆண்டவரே, இரவும் பகலும் ஊழியம் செய்து இந்த சாட்சி தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல காத்து ஆண்டு சொன்னாராம், அப்பா நீ தப்பு பண்ற. முதலாவது நீ என்ன வச்சது சரி, ரெண்டாவது உன் குடும்பத்தை கவனி, உன் மனைவியை கவனி, உன் பிள்ளைகளை கவனி, மூன்றாவது ஊழியம் செய், உன் ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதாகமத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளாதபடினாலே தவறாக வியாக்கியானம் பண்ணி ஆண்டுடைய முன்னுரிமையை மாற்றி இன்னைக்கு அநேகரை தவறான வழியிலே நடத்துகிறார். அப்படி அல்ல, பரிசுத்த வேதாகம் தெளிவா இருக்கு. ஆனால் இந்த வசனத்தோட சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால், மீ ஃபர்ஸ்ட். எப்படிப்பட்ட சமுதாயம்? வாட் கைண்ட் ஆஃப் சொசைட்டி? மீ ஃபர்ஸ்ட் சொசைட்டி. அப்படின்றா முதலாவது நான், முதலாவது நான். அது எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம் தெரியுமா? ஆனா அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவன்னு சொல்றோம், ஆனா நம்முடைய மனப்போக்கு எப்படி? முதலாவது நான். சுயநலவாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சொந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு ஒரு 7 கேள்வி கேட்க போறேன். ரெடியா? ரெடியா? உங்களிடத்துல எத்தனை கேள்வி கேட்க போறேன்? 7 கேள்வி கேட்க போறேன். 7 கேள்விக்கு ஒரே பதில் தான் நான் கேட்க போறேன். 7 கேள்விக்கும் ஒரே பதில் தான். அந்த பதில் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். 7 கேள்வி, எத்தனை பதில்? ஒரே பதில். அந்த பதில் நீங்க தான் கண்டுபிடிச்சு. முதல் கேள்வி, சந்தேகத்துக்குரிய பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறதற்கான காரணம் என்ன? சந்தேகத்துக்குரிய பாவமான பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? என்ன பதில்? முதலாவது நான். ஆண்டவர் இல்லை, முதலாவது நான். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டேன். அடுத்த 6 கேள்விக்கு நீங்க தான். இரண்டாவது கேள்வி, மற்றவர்களை கவரும்படியாக நாம் வஸ்திரங்களை அணிகிறோமே, இதற்கு காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. முதலாவது. அவிசுவாசிகளோடு அல்லது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு நட்பு வைத்திருக்கிறோமே, துன்மார்க்கர்களோடு துணிகரமாய் பாவம் செய்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. முதலாவது நான். உங்களுடைய வியாபார காரியங்களிலே, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய காரியங்களை, தவறான காரியங்களை, பொய்யான தராசுகளை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? முதலாவது. கொஞ்சம் சிற்றின்பத்திற்காக கேள்விக்குறியான இடத்துக்கு நாம் போகிறோமே, அதற்கு காரணம் என்ன? முதலாவது நான். ஆத்தும ஆதாயம் செய்ய தவறி போகிறோமே, அதற்கு காரணம் என்ன? முதலாவது நான். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமே, அதற்கு காரணம் என்ன? முதலாவது நான். நான் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவரை விட்டுட்டு நம்ம முதன்மையா வைத்துதான். ஆண்டவரை முதன்மையா வைக்க தவறிட்டு நம்மையே நம் முதன்மையா வைத்திருக்கிறபடினால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை.
சந்தோஷத்துக்கான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கணும்? What is the secret of joy? Joy, J-O-Y. அந்த J என்ற எழுத்துக்கு யாரு? Jesus first. O others. இரண்டாவது மற்றவர்கள். Why? You. கடைசியா உங்களுக்கு. இதாங்க சந்தோஷத்துக்கு ரகசியம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? J-O-Y. J யாரு? ஜீசஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஓ அதர்ஸ், நெக்ஸ்ட் மற்றவர்கள், அடுத்தது யூ. ஒய் யூ. உங்களை கடைசியா வைங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையா சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவர் இயேசுவை முதன்மையா வச்சிருங்க, மற்றவங்கள ரெண்டாவது பட்சத்தில் வச்சிருங்க, உங்களை கடைசியா வச்சிருங்க. நம்ம என்ன திரும்ப பண்ணிட்டோம்? YOJ ஆகிட்டோம். அது என்னன்னு தெரியாது. ஐயோ ஐயோ. முதன்மையா நம்மளை வச்சிட்டோங்க. நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் முதல். நம்மளை முதன்மையா வச்சிட்டோம். ரெண்டாவது ஆண்டவர் வச்சிட்டோம். மூன்றாவது மற்றவங்களை வச்சிட்டோம். சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு பாருங்க. நான் சில சமயத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். இதை நீங்க எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு யாரோ ஒண்ணு வந்து gift கொடுக்குறாங்க. சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு பிரியமான ஒரு gift கொண்டாந்து கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா மகிழ்ச்சியா. ஆனா அதை காட்டிலும் நீங்க யாருக்காவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. நீங்க யாருக்காவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிரும். எத்தனை பேருக்கு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க நான் சொல்றது? கிடைக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கிலும் கொடுக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நீங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு மகிழ்ச்சி வரும். இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு பாருங்க, அந்த மகிழ்ச்சியே வேறதாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வாங்குதலை பார்க்கிலும் பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், இந்த மீ ஃபர்ஸ்ட் சொசைட்டி மென்டாலிட்டி இருந்து வெளியே வந்துருங்க. நம்ம முதன்மையா வைக்கிறதுல இருந்து வெளியே வந்துருவோம். ஆண்டவரை முதன்மையா வைப்போம். மற்றவருடைய தேவைகளை ரெண்டாவது வைப்போம். கடைசியா நம்முடைய தேவைகளை பார்ப்போம். ஒரு குறை வராதுங்க. கர்த்தர் நம்மளை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். செய்தி என்னவென்றால், முதலாவது அவருடைய விருப்பம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன? உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? அதை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. கர்த்தருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவேன் என்றால் உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் அற்புதமாய் நிறைவேற்றுவார். கடைசியா ஒரு குறிப்பு. முதலாவது உட்புறம், பிறகு பின்பு வெளிப்புறம். வாசிங்கை மத்தேயு 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. திருப்பி வாசிங்க. அவசரமா தண்ணி குடிச்சிருக்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக தான். சரி வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ,
போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெளிப்புறம் சுத்தமாகும்படி, பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நீங்க ஒரு யோசிக்கலாம், என்ன பாஸ்டர், நான் உள்ள சுத்தம் பண்ணிட்டா வெளியே சுத்தமாயிருமா? கேள்வி வருதா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? சாமா கழுவ கத்து கொடுக்கிறார். சில சமயத்தில் நம்ம தப்பா பாத்திரங்களை கழுவுறோம். எப்படி கழுவணும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்படி கழுவணுமா? இப்படி கழுவுனா என்ன பாயிரும்? உள்ள சுத்தமாகும், அதே சமயத்தில் வெளியிலும் சுத்தமாயிரும். உள்ள நல்லா கழுவுனீங்கன்னா, அப்படி சுத்தி சுத்தி உள்ள கழுவுனீங்கன்னா வெளியிலும் தானா சுத்தமாயிரும். வெளிப்புறத்தை கழுவணும்னு அவசியம் இல்லை. உள்புறத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டா வெளிப்புறம் தானா சுத்தமாயிரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, வெளிப்புறத்தை பார்க்கிலும் உட்புறம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்ம வெளியே சொல்றோம் பாருங்க, நம்ம அறிக்கையிலே அவர் பிரியப்படுகிறவர் அல்ல, உள்ளான சுத்திகரிப்பை கத்துறது. வெளியில் அநேக வார்த்தைகளை பேசுறோம். ஆண்டவரே நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி இருப்பேன். அதெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தாது. என்றைக்கு நான் என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேனோ அன்றைக்கு தாங்க என்னோட வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுது. பழைய ஏற்பாட்டு நல்ல உதாரணம் ஒன்று இருக்கு, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நான் மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறது அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தோட பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாக ஒரு நபரை அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாம் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்போது ஈசாயோட மூத்த மகன், அவன் யார்? எலியாப். முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால் வந்து நின்ற உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி மனசுல தீர்மானம் பண்ண, இவர்தான் ராஜா, இவர்தான் ஏற்ற மனுஷன். ஏன் தெரியுமா? சாமுவேல் எதை பார்த்தாரு? சரீர வளர்ச்சியை பார்த்தார், அவருடைய அழகான முகத்தை பார்த்தார். உடனே இருதயத்தில் சொல்லிட்டாரு, இந்த ஆள் தான் சரியான ஆளு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட அப்படின்னு சொல்லி இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு போனாரு பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்ற, நில்லுப்பா சாமுவேலே, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறதல்ல, நான் இந்த மனுஷனை நிராகரித்தேன். I have rejected him. நீ சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், நீ அந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறாய். நானோ மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன், அதை கற்பனை பண்ணி பார்க்கிறேன். சாமுவேல் அப்படியே நடுங்கி போயிருப்பாரு. தைல குப்பி எடுத்து அப்படியே ஏலியா மேல ஊட்டணும், அவ்வளவுதான். கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு வருது, நிறுத்து.
நான் அவனை நிராகரித்தேன். நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். நீ நினைக்கிறது மாதிரி அல்ல. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நல்ல கவனிங்க. கர்த்தர் சவுலை நிராகரித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சவுலுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இருதயம் சரியா இல்ல. சவுலுடைய இருதயம் சரியா இல்ல. கர்த்தர் சவுலுடைய இருதயத்தை பார்த்துட்டு சவுலை வேண்டாம் என்று தள்ளுகிறார், ராஜ்யத்திலிருந்து ஒதுக்குறார். அதே சமயத்தில் கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறது. உடனே சாமுவேல்ட்ட சொல்றாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணுப்பா, தாவீதை அபிஷேகம் பண்ணு. சவுலுடைய இருதயத்தை நான் பார்த்துட்டேன், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்ல. சவுலுடைய இருதயம் சரியில்லை. இப்பொழுது தாவீதுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். அந்த மனுஷனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறது. நீ தாவீதை அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், முடிக்க போறேன், தயவுசெய்து கவனிங்க. கர்த்தர் ஒரு நபரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு முன்பாக, கர்த்தர் ஒரு மனுஷனை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை பார்ப்பார். எல்லாருக்குமே ஆசை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் நம்மளை உயர்த்தணும், கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். ஆசைதான், நல்லது. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பு முன்பாக, உங்களை உயர்த்துவதற்கு முன்பாக, உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பதற்கு முன்பாக, உங்களை ஊழியத்திலே பயன்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். சகோதரனே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையிலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்குது. அது எபிரேயத்தில் நீங்க வாசிக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கு? தாவீதுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் ஒன்னா இருக்கு. வேற விதத்தை சொன்னா, தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயம் போல இருக்க. தாவீதுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருக்க. இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், எத்தனை பேருடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும், இந்த மகனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருக்கு, இந்த மகளுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருக்கு. சொல்றேன் சபையாரே, இதை போல ஒரு வேற பாக்கியம் ஒன்று இருக்க முடியாது. அன்றைக்கு தாவீது ஒரு பெரிய பாடத்தை கற்றுட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே தாவீது கற்றுக்கொண்ட ஒரு பாடம், பெரிய பாடம் என்ன தெரியுமா? என்ன பாடம் தெரியுமா? தாவீதுக்கு அன்னைக்கு ஒரு பாடம் புகுக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பாடம் என்னன்னா, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர். இந்த பாடத்தை நம்ம படிச்சிட்டோம்னா வாழ்க்கையில உயர்வு தான், வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். கர்த்தரோட முகத்தை பார்க்கிறவர் அல்ல, என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர். அன்றைக்கு தாவீது கற்றுக்கொண்ட பெரிய பாடம். அதனாலதான் தாவீது கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த போது 51வது சங்கீதத்தை தாவீது எழுதும் போது தாவீது எழுதுறாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51 6. இந்த பாடத்தை தாவீது எங்க படிச்சார், எப்பொழுது படித்தார் என்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீது கற்றுக்கொண்ட பாடத்தை சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறார். 6வது வசனத்தை வாசிங்க. இதோ இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஒருவரும் காணாத அந்த உள்ளான இருதயத்திலே, அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையை பார்க்க விரும்புகிறார். அதனால 10வது வசனத்தில் அப்படி எழுதுறார் பாருங்க. அதே அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியை
என் உள்ளத்திலே புதுப்பியும். உள்ளத்திலே இருதயம்பா, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, கழுவுங்க, ஒரு புதிய இருதயத்தை உருவாக்கித்தாங்க, சிருஷ்டிங்க ஆண்டவரே. நீர் ஒன்றுமில்லாததிலிருந்து சிருஷ்டிக்கிறவர். என்னுடைய இருதயம் கரப்பட்டுருச்சு ஆண்டவரே. ஆகவே இந்த இருதயத்தை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவி என்ற உள்ளத்தில் வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், சகோதரனே சகோதரியே, நம்முடைய உள்ளான இடம், அந்த இருதயம் சுத்திகரிக்கப்படுமானால் வெளிப்புறத்தில் மறுரூபம் தானா ஏற்படும். உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்தம் உண்டானால், உள்ளத்தின் ஆழத்திலே உண்மை இருக்குமானால் வெளிப்புறத்தில் உருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் தானா வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த உள்ளான சுத்திகரிப்பு வேணும்? ஒரு தீர்மானம் பண்ணலாமா? முடிப்பதுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வேணும். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனாக ஏசாவை அழைத்து, மகனே, நான் என்னைக்கு மரிப்பேன் தெரியல, ஆகவே நீ போய் வேட்டையாடி ருசியான பதார்த்தங்களை சமைத்து என்னை கொண்டு வந்து தா, நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இதை யார் கேட்டது? ரெபேக்கா. ரெபேக்கா. பாருங்களேன், அந்த மனுஷன் செத்துட்டு சாப்பிட்டுட்டு சாகணும்னு விரும்புறாரு. என்ன விருப்பம்? சாப்பிடாம செத்தாதான் என்ன ஆகும்? சாப்பிட்றதுக்கு முன்ன எவ்வளவு சாப்பிட முடியுமோ. சில பேர் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. ரெபேக்காள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உடனே ரெபேக்காள் தன்னுடைய இளைய மகனாக யாக்கோபிடத்தில் வந்து, அப்பா அப்பா இப்படி சொல்றத கேட்டேன், நீ ஒரு நல்ல ஆட்டுக்குட்டிய நீ கொண்டு வா, அப்பா விரும்புறது போல எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ அப்பாட்ட கொடுத்து உன்னோட அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ போய் வாங்கிரு அப்படின்னு சொல்லி நல்ல ஆகாரத்தை ருசியா சமைச்சு ரெபேக்கா என்னத்தனமா பண்ணாங்களா, ஏசாவுடைய வஸ்திரத்தை யாக்கோபுக்கு போட்டு, ஏன்னா ஏசா இப்படிப்பட்டவன், ரோமன் நிறைந்தவன், ஆகவே அந்த அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த தோளெல்லாம் கையில போட்டு ஈசாக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்திட்டான். இப்ப யாக்கோபு தகப்பன ஈசாக்கு முன்பாக நிற்கிறாரு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு. வெளிப்புறத்தில் பார்த்தா யாரு அவரு? உள்ள யாரு? எத்தன். வெளிப்புறத்தில் பார்த்தா மூத்த சகோதரன். நம்முடைய மூத்த சகோதரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. வெளியே ஆராதிக்கிறத பார்க்கணுமே, பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரதை பார்க்கணுமே. மூத்த சகோதரன் மாதிரி தான். யார் மாதிரி தான்? ஆண்டவர் இயேசு மாதிரி தான். உள்ள யாரு? தைரியமா சொல்லுங்க. வெளியே யாரு? மூத்த சகோதரன். ஆண்டவர் இயேசு போ நடக்கிறதே ரொம்ப சாப்பிட்டதா, பரிசுத்தம். குனிஞ்சத்தால நிமிராது பாரு, பரிசுத்தம் குழஞ்சிரும். ஆனா உள்ள யாரு? எத்தன், யாக்கோபு. ஏமாற்றுக்காரு. அப்பாக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீ உண்மையாக ஏசாதானா? ஆமாமா ஏசாதான், நான் தான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். நல்ல கவனிக்கிறீங்களா? ஏசான்னு சொன்னதுனால ஆசீர்வாதம். என்ன, எதுக்காக, ஏன், எப்படி ஆசீர்வாதம் வாங்கினாரு? ஏசான்னு சொன்னதுனால தான் ஆசீர்வாதம். இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்ப இவர் போய் கல்யாணம் கட்டுறதுக்கு மாமா வீட்டுக்கு போகணும், லாபான் வீட்டுக்கு போகணும். அப்பா நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு ஆசீர்வாதம் தங்கல, அடிச்சு புடிங்கிட்டான்.
விளங்குதா உங்களுக்கு? இவர் நிறைய ஆசீர்வாதத்தை, ஏன்னா மணவாட்டியோட பிரைட் பிரைஸ் கொடுக்கணும். மணவாட்டிக்கு ஒரு கிரயம் கொடுத்து தான் மணவாட்டியை வாங்கணும். சகோதரர் கேட்குறீங்களா? யாரும் டவுரி கேட்க கூடாது. திருமணத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு போடுவாங்க? பைக் வாங்கி கொடுப்பாங்களா, கார் வாங்கி கொடு? மூச்சு திறக்க கூடாது வாய. நீங்க கல்யாணம், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க கல்யாணம் கட்டணும்னா கிரயம் கொடுத்து வாங்கணும். நீங்க டவுரி கொடுக்கணும். கர்த்தர் யாரோட பேசுறான்னு தெரியல. அவ்வளவு மணவாட்டி கிரயத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போற வழியில ஏசாவுக்கு தெரிய வருது. ஏசாவோட மகன் எலிப்பாஸ் அனுப்பி அடி அடின்னு அடிச்சு யாக்கோப மொத்தத்தையும் பிடிக்கிட்டான். இப்ப பாருங்க, கல்யாணம் கட்ட போற யாக்கோபு குச்சை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி போறார், கோலும் தடியும். ஏங்க இவருக்கு கோலும் தடியும் தேவைப்பட்டது? அவ்வளவு போத அவ்வளவு வாங்கியிருக்க. அல்லனா இந்த ஆளுக்கு ஏன் கோலும் தடியும் தேவைப்பட போது? நடக்க கூட முடியல. என்ன சொல்ல வரேன்னா, மனுஷனை ஏமாத்தி என்ன ஆசீர்வாதம் வாங்கினாலும் தங்காது. ஒரு நபரை ஏமாற்றி, அப்பாவையா ஏமாற்றி, யாரை வேணாலும் ஏமாற்றி பொய்ய சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வரும்னா அந்த ஆசீர்வாதம் தங்காது. அதை காட்டிலும் அடி உத கிடைக்கும். ஏசான்னு சொன்னதுனால அந்த ஆசீர்வாதம், ஆனா எல்லாம் போயிடுச்சு. இப்ப 32ஆம் அதிகாரத்துல 20 வருஷம் கழிச்சு ஏசா தனக்கு விரோதமா வரான்னு கேள்விப்பட்டு பயந்து யாபோக்கு நதி கரையில எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் அண்ணன் என்னை கொல்ல வர, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யாருப்பா? உன் பேர் என்ன? ஏசான்னு சொல்லியிருந்தா சாபம் வந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட ஏசான்னு சொல்ல முடியுமா? அப்பாட்ட சொல்லிட்டார். அப்பா கிட்ட ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கின மனுஷன் ஆண்டவர்கிட்ட யாக்கோபுன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவரே நான் யாக்கோபு, நான் எத்தனை ஆண்டவர் கேட்கிறாரு. வீட்டுக்கு போய் 32ஆம் அதிகாரத்தை ஆதியாகமம் வாசித்து பாருங்க. உன் பேர் என்ன? நீ யார்? யாக்கோபு. ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டவரே, என்னோட தகப்பனை ஏமாற்றினவன், என்னோட சகோதரனை ஏமாற்றினவன் யாக்கோபு ஆண்டவரே. அங்கே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அங்கே யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பாவை ஏமாத்த முடிஞ்ச யாக்கோபுக்கு யாரை ஏமாத்த முடியல? ஆண்டவரை ஏமாத்த முடியல. இன்னைக்கு யாரை வேணாலும் ஏமாத்தலாம் பிரதர், ஆண்டவரை மாத்திர ஏமாற்ற முடியல. எல்லாம் கண்களும் மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். பரிசுத்தம் போல நடிக்கிறது அல்ல, உள்ளான பரிசுத்தம். ஆவிக்குரியவர்களை போல நடிக்கிறது அல்ல. பவுல் சொல்றார் பாருங்க, உள்ளான யூதனே யூதன். ஹல்லேலூயா. உள்ளான யூதனே யூதன். யூதன் வெளியே காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்துல பரிசுத்தம், உள்ளத்துல இஸ்ரவேல். உள்ளத்துல நான் யாக்கோபு இல்லை. ஒரு காலத்துல யாக்கோபா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? முதலாவது உட்புறம், பிறகுதான் வெளிப்புறம். உள்புறம் சுத்தமாகணும், இருதயம் சுத்தமாகணும். உள்ளான இருதயத்திலே கர்த்தர் உண்மையை பார்க்க விரும்புகிறார். உள்ளான இருதயத்திலே, மறைவிடத்திலே, யாரும் காணாத அந்தரங்கத்திலே கர்த்தர் பரிசுத்தத்தை பார்க்க. அருமையான தேவ பிள்ளையே, மனுஷர் உங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானவர் ஒருவரும் இல்லை. யாருமே இல்லை என்று நினைக்கலாம், யாருமே பார்க்கவில்லை என்று நினைக்கலாம், யாருக்குமே தெரியாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக, ஹல்லேலூயா, அவருடைய பார்வையிலே உத்தமமாய் நீதிமானாய் காணப்படுகிறவரை கண்டுபிடிக்கும்படியாக, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. God's eyes run to and fro throughout the earth to show himself strong on those who are upright before God. தேவனுக்கு முன்பாக செம்மையாயிருக்கிறவளை கண்டு தன்னுடைய வல்லமையை அவர்கள் நிமித்தம் வெளிப்படுத்த தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும்? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறப்பா. முதலாவது உம்மை தேடணும், உம்மை தேடணும், உம்மை தேடணும். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். முதலாவது என்ற உட்புறம் சுத்திகரிக்கப்படணும். உட்புறம் செம்மையா இருக்கணும், உனக்கு பிரீதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். என் மனுஷன் பார்க்கிறது போல பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் பார்க்கிறது போல பார்க்கிறவர் அல்ல. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், என்னுடைய யோசனைகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும்படி என்னிலே உண்டா என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்துக ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் நடத்துக ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடினவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நோக்கம் இல்லாமல் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்முடைய கர்த்தர் அல்ல, நம்முடைய நிலைமையை அறிந்து பேசுகிறவர், அறிந்து பேசுகிறவர். உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரை சேவாடி, பரிசுத்த ஆவியானவரை சேவாடி கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை சேவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல்தளத்தில் இருந்தாலும் நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். மகிமையான தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க சகோதரர், உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். நன்றி ஆவியானவரே. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். வீண் வார்த்தை, வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல்
இன்றே நிறையும் என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் இன்றே நிறையும் என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர் புதியும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும் புதியும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் எண்ணீல வெளிச்சம் காட்டிடுமே கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் எண்ணீல வெளிச்சம் காட்டிடுமே ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாயிருக்கும். தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கப்படும்படி உங்களுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. மறைவான குற்றங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் ஆண்டுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து நாம் காணக்கூடாதவைகளையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். பட்சமாக எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படியான திறவுகோள் கர்த்தாவே வழிவாசலை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஏதோ கேட்ட வசனங்களை விட்டு விடாதபடி அதன்படி நடக்க உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. குடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் உள்ளத்திலே ஒரு ஆழமான கிரியை நடப்பித்து நூறத்தனையான பலனை பெற கிருபை செய்வீராக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. அப்படி ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கணும். கர்த்தரால் ஏவப்பட்டபடினாலே நான் சொல்றேன். ஏன் சொல்கிறேன்னு தெரியல. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். சரியா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த வசனத்தை கேட்டுட்டு ஆலயத்தை விட்டு போயிடுவோம்.
ஏன்னா ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது பாருங்க. ஆண்டவர் சொன்னா நான் கண்டிப்பா செய்தாகணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு புறப்பட்டு போறான். கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. தயவு செய்து கர்த்தருடைய பிரசனத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. பிரதர், இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு போங்க. காரணம், கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த காயின் என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே விட்டுட்டு புறப்பட்டு போறான். தயவு செய்து கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், ஒருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துட்டு கர்த்தருடைய சமூகத்தை இங்கே விட்டுட்டு போக கூடாது. கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு வரணும். இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய பிரசனத்தை விட்டுட்டு போறது அல்ல, கர்த்தருடைய பிரசனத்தை உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.